ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருமையான மகன் டேவிட் உடைய இந்த ஜீசஸ் ஸ்டுடியோவுக்கு வரவும், இதனுடைய 12வது ஆண்டு நிறைவை கொண்டாடவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையான மகன் ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் இந்த கடந்த 12 ஆண்டுகளும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வாதமாய் அருமையான மகனை நடத்தி வந்திருக்கிறார். சாமுவேலிலே நாம் வாசிக்கிறது போல, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி எளிமையான குடும்பத்திலிருந்து அருமையான மகனை தூக்கி எடுத்து இன்றைக்கு ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அருமையான மகனை இதுவரைக்கும் எல்லா சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலை பண்ணி அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய நாமத்தை தரித்த இந்த ஜீசஸ் ஸ்டுடியோவை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அநேக குடும்பங்களை பிழைப்போட்ட, அநேகருக்கு இயேசுவை அறிவிக்க, அவருடைய அன்பை அறிவிக்க ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். இந்த புதிய ஆண்டு அருமையான மகனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று இருதயபூர்வமாய் வாழ்த்தி அருமையான மகனை ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய குடும்பம், அவனுடைய ஸ்டுடியோவிலே வேலை செய்கிறவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு இந்த ஸ்டுடியோ பிரயோஜனமாக இருக்கவும் கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்துவாராக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் பிள்ளைகள் விளங்க அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.